சார் நாங்கள் திருச்சி தெற்கு மாவட்டம் மலக்கோட்டை பகுதியிலேருந்து வரோம், 15வது வார்டிலேருந்து வரோம். தளபதி வெறியர்கள் நாங்களாம். போன மாநாட்டுக்கு இப்போ தான் அலைக்கடலாக திரண்டு வந்தோம். இந்த மாநாட்டுக்கு அப்படி தான் திரண்டு வந்திருக்கோம். இன்னும் தளபதி எத்தனை மாநாடு வச்சாலும் இதே மாதிரி நாங்கள் வருவோம். நைட்டு பகல் டே நைட்டு பார்க்க தளபதிக்காக நாங்கள் உழைக்கிறோம். உழைச்சி அவரை சிஎம் ஆக்காமல் எங்கள் ஓய மாட்டோம். இதுதான் எங்கள் குறிக்கோள், இதுதான் எங்கள் லட்சியம், இதுதான் எங்கள் கொள்கை. இந்த கொள்கைக்காக நாங்கள் உச்சில கூட கொடுப்போம். எங்க தளபதி 2026 தளபதிக்கு 2026 தளபதிக்கு தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். அரசியல் மாற்றத்துக்காக ஏதாவது கருத்து சொல்லுவார்னு கண்டிப்பாக வந்திருக்கோம். அதே மாதிரி இளைஞர்களுக்கு ஏதாவது ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது பேசுவார் தலைவர் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக குட்டி கதை இல்லாமல் எதிர்பார்க்குறோம். குட்டி கதை தான் எங்களோட மெயினே. குட்டி கதையிலேருந்து தான் நாங்கள் குட்டியாக எல்லாமே உருவாகிருக்கோம். அந்த குட்டி கதைக்காக நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். திருச்சி தெற்கு மாவட்டத்திலேருந்து தலைவர் கரிகாலன் அண்ணன் அவர்கள் வழிகாட்டியதெல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் ஆமாம், போன வாட்டி இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எல்லாம் சேஃப்டியாக போங்க அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காருன்னாங்க. தளபதி வாக்குறுதியாக நாங்கள் கடைபிடிப்போம். அப்படி இல்லை, நாங்கள் ஸ்நாக்ஸு, சாப்பாடு, தண்ணி, வாட்டர் பாட்டில் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். சப்போஸ் இங்கே கிடைக்கலனாலும் சேஃப்டிக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா தளபதி சொல்கிறதே மந்திரம், அதுதான் எங்கள் வாக்குறுதி. மறுபடியும் இது 2வது மாநாடு. ஃபஸ்ட்டு மாநாடுக்கு போனோம், செம கூட்டம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, இன்னும் அலர்ன் பறக்கும். இனிமேல் தான் இருக்குது எல்லாத்துக்கும். எல்லாமே இருக்குண்ணா. இப்போ கூட பாருங்கதா தண்ணி இருக்குது. இல்லைண்ணா, எல்லாமே கொடுத்துட்றாங்க, வெளியவே கொடுத்துட்றாங்க. சாப்பாடு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும். எப்போ இருந்தாலும் யாருக்கும் பத்தாது சாப்பிட்டு. சாப்பாடுண்ணா இதுதான் நீங்கள் இப்போ சொன்னீங்களே சாப்பாடு, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது. அதுக்கு தான் பேக் இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு பேக்கை தூக்கி மேலே வச்சுக்க வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது. பார்த்துட்டு தான் போகணும். எல்லாமே இருக்கு. ரெண்டுமே தானா? நாங்களும் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கோம். ஈரோடு கிழக்கு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். பொறுப்பில் மகளிர் அணி துணை அமைப்பாளராக இருக்கேன் நான். இங்கேருந்து நாங்கள் எல்லாமே பஸ்ஸில் வந்திருக்கோம். ஒரு 10-20 பஸ்ஸு பக்கம் வந்திருக்கோம். எல்லாமே கடைப்பிடிச்சு தான் வந்திருக்கோம். பார்த்து வரணும், எந்த ஒரு இது இல்லாமல் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு இதில் வந்திருக்கோம். அமைதியாக வந்துட்டு அமைதியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் மெயின் அவர் என்ன பேசுகிறாரு, அடுத்து எங்களோட இது என்ன அப்படிங்கிறது கேட்கலான்னு வந்திருக்கோம். அதுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. தளபதி எப்போ வருவாருன்ட்டு வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் போன டைமே எல்லாமே இது பண்ணிட்டோம். அதனால இப்போ அதையோட கொஞ்சம் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். பேக்கில் எல்லாம் சாப்பாடு, தண்ணி எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாம் சப்பாத்தி, இது மாதிரி லஞ்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கோம். எல்லாமே தனித்தனி இல்லை, சொல்லலை. நாங்களாம் இது பண்ணிக்கிட்டோம். சரி, எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணுறோம். அதனால்